ரைட். இந்த டோபாலஜில தான் நம்ம வந்து ரிக் பண்ணோம். இந்த டோபாலஜி உங்களுக்கு நல்லா தெரியும். சொல்லப்போனா இதை நீங்க அனுப்பின டோபாலஜி தான். இந்த ரவுட்டர் 1ல இப்போதைக்கு எந்த ரவுட்டிங் ப்ரோட்டோகாலும் இல்லை, எந்த ரவுட்டர்லையுமே இல்லை. எல்லா ரவுட்டர்லையும் நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. நம்ம ஸ்டாட்டிக் ரூட் எழுதலான்ற ஒரு ஐடியாவில் இருக்கிறோம். ரவுட்டர் 1 என்னங்க? ஆமாம், மேனுவலாக ரவுட் கொடுக்கலான்னு இருக்கிறோம். அந்த மேனுவலாக ரவுட் வந்து 2 வகையாக கொடுக்கலாம். ஒன்று என்னென்னா, இந்த ரவுட்டர் 1 கிட்ட போயிட்டு உங்களுக்கு எதெல்லாம் தெரியாதோ, எந்த டெஸ்டினேஷன்லாம் உங்களுக்கு எங்கே இருக்குன்னு தெரியலையோ, அந்த டெஸ்டினேஷன் பேக்கெட்லாம், அந்த தெரியாத டெஸ்டினேஷன் உள்ள பேக்கெட்லாம் ரவுட்டர் 2க்கு அனுப்பிடு அப்படின்னு சொல்றது ஒரு நல்ல வழி. இப்போ 3.3.3.3க்கு போகணும்னா எங்கே போகணும்? ரவுட்டர் 2க்கு தான் போகணும். 4.4.4.4க்கு போகணும்னா எங்கே போகணும்? ரவுட்டர் 2க்கு தான் போகணும். ஹலோ சார், இருங்க சார், நீங்கள் என்னென்னமோ சொல்கிறீங்க. நான் சொல்கிறது வேற ஒன்று, நீங்கள் 3க்கு போகணுன்றீங்க. ரவுட்டர் 4.4.4.4க்கு போகணும்னா ரவுட்டர் 1 ஃபர்ஸ்ட் எங்கே போகணும்? 2க்கு தான் போகணும். ரவுட்டர் 1 வந்து 2க்கு தான் போகணும். அப்போ ரவுட்டர் 1க்கு தெரியாத நெட்வொர்க் எல்லாத்துக்குமே ரவுட்டர் 2 வழியா போனாதான் தீர்வு. ஆமாவா இல்லையா? ஆமா. அப்போ ஒவ்வொரு ரவுட்டரா தனித்தனி, ஒவ்வொரு நெட்வொர்க்கை தனித்தனியா எழுதிட்டு இருக்கிறதோட 3.0.0.0 ரவுட்டர் 2 கிட்ட போ, 4.4.0.0.0 ரவுட்டர் 2 கிட்ட போ அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா, தெரியாத எந்த நெட்வொர்க், இப்படின்னா எந்த நெட்வொர்க்கா இருந்தாலும்னு அர்த்தம். 0.0.0.0ன்னா எனின்னு அர்த்தம். எனி. அப்போ இந்த மாதிரி எனி அப்படின்னு சொல்லி ஸ்டாட்டிக் ரூட் எழுதுனீங்கன்னா அதுக்கு பேர் டிஃபால்ட் ரூட்னு அர்த்தம். ரவுட்டர் 2ல வந்து நீங்க அப்படி எழுத முடியாது. ரவுட்டர் 2ல எனின்னு போட்டு எழுத முடியாது. ஏன் தெரியுமா? ரவுட்டர் 2க்கு தெரியாத நெட்வொர்க் இந்த திசையிலையும் இருக்குது பாருங்க. இந்த நெட்வொர்க் ரவுட்டர் 2க்கு தெரியாது. அதுக்கு ரவுட்டர் 1க்கு அனுப்பணும். 3.3.3.3க்கு போனோம்னா இங்க அனுப்பணும். 4.4.4க்கு போனோம்னாலும் இப்படி அனுப்பணும். ஸோ டிஃபால்ட் ரவுட்டுங்கிறத வந்து ஸ்டப் ரவுட்டர்ல மட்டும்தான் எழுத முடியும். ஸ்டப் ரவுட்டர்னா என்னன்னா, ஒரே ஒரு கேட்வே இருக்கிற ரவுட்டர்லாம் ஸ்டப் ரவுட்டர். ரவுட்டர் 2க்கு எத்தனை கேட்வே இருக்கு? கரெக்டா சொல்றீங்களே, எப்படி யோசிக்காமையே. ரவுட்டர் 1க்கு எத்தனை கேட்வே இருக்குது? ஒரே கேட்வே தான் இருக்கு. கரெக்டா சொன்னீங்க. ரவுட்டர் 2க்கு 2 கேட்வே இருக்கு. 2 கேட்வே இருந்தா அது ஸ்டப் ரவுட்டர் இல்ல. அப்போ இதுல எந்த இதெல்லாம் ஸ்டப் ரவுட்டர் சொல்லுங்க இந்த டோபாலஜில? வெரி கரெக்ட். இந்த 4யும் 1லையும் மட்டும்தான் நீங்க டிஃபால்ட் ரூட் எழுதணும். சரியா? இப்ப நான் டிஃபால்ட் ரூட் எழுதுறேன் பாருங்க. இப்ப எதுவும் செய்யாதீங்க, கவனிச்சீங்கன்னா போதும். ரவுட்டர் 1ல போயிட்டு ஷோ ஐபி ரவுட் பாத்தீங்கன்னா ரூட்ஸே இல்ல. நான் சொல்றேன் ஐபி ரவுட் எந்த நெட்வொர்க்கா இருந்தாலும், என்ன சப்நெட் மாஸ்கா இருந்தாலும் 10.12.0.2க்கு போயிடுன்னு சொல்றேன். இந்த 10.12.0.2ங்கிறது ரவுட்டர் 2 அட்ரஸ். சரியா? என்டர். அவ்வளவுதான். இது பேர் தான் டிஃபால்ட் ரவுட். இப்போ நீங்க ரவுட்டிங் டேபிள் செக் பண்ணி ஷோ ஐபி ரவுட் போட்டீங்கன்னா எஸ் ஸ்டாட்டிக், ஸ்டார்னா டிஃபால்ட் ரவுட். சரியா? இப்போ அடுத்த ரவுட்டருடைய ஐபி அட்ரஸ் தெரியுது, அதனால அடுத்த ரவுட்டருடைய ஐபி அட்ரஸ் கொடுத்தீங்க. அடுத்த ரவுட்டருடைய ஐபி அட்ரஸ் தெரியல, என்ன பண்றது? உதாரணத்துக்கு ரவுட்டர் 4 அடுத்த ரவுட்டர் அட்ரஸ் தெரியலன்னு நினைச்சுக்கலாம். நமக்கு தெரியும் 10.34.0.3 அப்படின்னு நமக்கு தெரியும். ஏன்னா நீங்க தான் இந்த டோபாலஜியை ரெடி பண்ணீங்க. உங்களுக்கு தெரியும். தெரியலன்னு நடிக்கப்போமே. ஏன்னா இது உங்க டோபாலஜில, உங்க ஆபீஸ்ல இருக்கிற எல்லா ரவுட்டருக்கும் உங்களுக்கு ஐபி அட்ரஸ் தெரியாது.
இந்த ரவுட்டர் 3 கொஞ்சம் கவனிங்களேன். ரவுட்டர் 3 உங்க கண்ட்ரோலே இல்லை. அதை எப்படி நீங்க போய் ஷோ ரன்லாம் டைப் பண்ண முடியும்? உங்களால முடியாது. ரவுட்டர் 3 உங்க கண்ட்ரோலே இல்லை. இப்போ ரவுட்டர் 4ல நீங்க டிஃபால்ட் ரூட் எப்படி எழுதுவீங்க? ஐபி ரவுட் எனி நெட்வொர்க் எனி சப்நெட் மாஸ்க். அடுத்த ரவுட்டர் அட்ரஸ் தெரியாது தானே? அப்போ தெரியலன்னா அந்த பாக்கெட்டை இந்த இன்டர்ஃபேஸ் வழியா வெளியே போன்னு சொல்லிட்டோம்னா போதும். இது வழியா வெளியே போனா எங்க தான் போய் சேரும்? அது ரவுட்டர் 3க்கு தான் போய் சேரும். புரியுதா? ஐபி அட்ரஸ் தெரியலன்னா நீங்க இன்டர்ஃபேஸ் நேம், உங்க இன்டர்ஃபேஸ் அடுத்த ரவுட்டரோட இன்டர்ஃபேஸ் நேமா கொடுத்துடாதீங்க. G001 கொடுக்க கூடாது. உங்களுடைய இன்டர்ஃபேஸ் எக்ஸிட் இன்டர்ஃபேஸ் என்னது? G00 அதை கொடுங்க. சரியா? இது ஒரு மெசேஜ் தான். என்ன சொல்லு தெரியுமா? ஏம்பா முடிஞ்ச ஐபி அட்ரஸ் கொடுப்பா, அடுத்த ரவுட்டருடைய ஐபி அட்ரஸ் கொடு, அது நல்லது. ஆனா என்ன பண்றது, உனக்கு தெரியாத ஐபி அட்ரஸ். இது ஓகே, பாயிண்ட் டு பாயிண்டா இருந்தா இன்னும் நல்லது. இது பாயிண்ட் டு பாயிண்ட் மாதிரி தான் இருக்கு பாருங்க, ஒரே ஒரு ஒயர் தான் இருக்கு, பாயிண்ட் டு பாயிண்ட் மாதிரி தான் இருக்கு. இட்ஸ் ஓகே, இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது, கஷ்டப்படுற விஷயம் கிடையாது. இது ஒரு மெசேஜ் தான், இது எரர் கிடையாது. எரர்னா இந்த இடத்துல எரர்னு வரும், எரர்னு ஒரு வார்த்தை வரும். சரி, இப்போ ரவுட்டிங் டேபிள்ல போயிட்டு செக் பண்ணலாம். ஷோ ஐபி ரவுட், இதுக்கும் அதுக்கும் உள்ள வித்தியாசம் பாருங்க. இதுல என்ன சொல்லுது? டிஃபால்ட் ரவுட் டைரக்ட்லி கனெக்டட் ஒயர் வழியா வெளியே போகணும்னு சொல்லுது இல்லையா? அங்க ரவுட்டர் 1ல அப்படி இல்லை. ரவுட்டர் 1ல என்ன சொல்லுது? எனி நெட்வொர்க் இந்த அட்ரஸ்க்கு போகணும், ப்ரிசைஸா சொல்லுது. சரி, இதுவும் டிஃபால்ட் ரவுட் தான், அதுவும் டிஃபால்ட் ரவுட் தான். இப்போ இங்க எழுதலாம், ரவுட்டர் 2ல எழுதலாம். ரவுட்டர் 2ல தெரியாத நெட்வொர்க்ல என்னென்ன சொல்லுங்க பார்க்கலாம். சரி, அதுக்கு கேட்வே என்னது தலைவரே? கேட்வே என்ன அர்த்தம்னா அடுத்த ரவுட்டருடைய ஐபி அட்ரஸ் அர்த்தம். எக்ஸிட் இன்டர்ஃபேஸ் என்னன்னு கேட்டாதான் G0.0/0/0 சொல்லணும். சொல்லுங்க, கேட்வே என்னது? 1. சரி, அது ஒண்ணு. வேற என்ன தெரியாத நெட்வொர்க் ரவுட்டர் 2க்கு? அதுக்கு என்ன கேட்வே? 10.23.034 சார், 23.0.3 ஐபி எங்க என் கூட தான் இல்லை. நான் நீங்க கொடுத்துருப்பீங்களே, ஐபி கன்ஃபிகர் பண்ணிருப்பீங்களே, அப்ப கவனிக்கலையா? ரவுட்டர் கொடுக்காம எப்படிங்க ஐபி அட்ரஸ் இருக்கீங்க? வீடியோ பார்த்து கொடுக்கும்போது கொஞ்சம் கவனமா ஒரு பேப்பர்ல எழுதி இருக்கணும், ஒரு டோபாலஜி வரைஞ்சிருக்கணும். அப்படி படிச்சாதான் தெளிவா இருக்கும். பாருங்க இப்ப எவ்வளவு குழப்பம் வருது பாருங்க. சரி, இருக்கட்டும். அப்புறம் வேற என்ன தெரியாத நெட்வொர்க் இருக்குது ரவுட்டர் 3க்கு? ரவுட்டர் 2க்கு 4.4.4.4 அதுக்கு என்ன கேட்வே? ஏன் சார் அப்படி பண்றீங்க? நீங்க ரவுட்டர் 2ல இருக்கிறீங்க. எப்பவுமே கேட்வேனா உங்க அடுத்த ரவுட்டர் தான் கேட்வே. ரவுட்டர் 4 உடைய அட்ரஸ் ரவுட்டர் 2க்கு கேட்வேயா இருக்க முடியாது, அது ரவுட்டர் 3க்கு கேட்வே. வேற என்ன நெட்வொர்க் தெரியாதுன்னா 10.34 கூட அதுக்கு தெரியாது. ரவுட்டர் 2க்கு 10.34.0.0 கூட தெரியாது. ஏன்னா 10.34 ரவுட்டர் 3க்கு ரவுட்டர் 4க்கும் இடையில இருக்குது. சரிதானே? அன்போடு என்னை அழைத்தீரே. Let's write IP route 1.0.0.0 255.0.0.0 10.12.0.1 சரியா? IP route 10.3.3.3 sorry 10.34.0.0 or okay, no problem. 34.0.0 255.0.0 255.255.0.0 send the traffic to same but in the side 10.
3 IP route 3.3.3.3 போட வேண்டாம், /8 போட்டா போதும். 3 பாக்கெட்ல தொடங்கிச்சுனாலே டெஸ்டினேஷன் அட்ரஸ் இந்த அட்ரஸ் காமிச்சிரு 10.23.0.3 IP route 4.0.0.0 10.23.0.3 வேற என்ன router 2க்கு தெரியாதது ஏதாவது இருக்கா? அவ்வளவுதான். செக் பண்ணி பார்ப்போமா? ஷோ ஐபி ரவுட் போட்டீங்கன்னா தெரியும். இதெல்லாம் நம்ம எழுதுனது. இப்போ வெறும் ஸ்டாட்டிக் ரவுட்டு ஸ்டாட்டிக் கனெக்டட் எல்லாம் மிக்ஸ் ஆயிருக்கு. வெறும் ஸ்டாட்டிக் மட்டும் வேணும்னா ஸ்டாட்டிக்னு டைப் பண்ணுங்க. இதெல்லாம் தான் நம்ம எழுதியிருக்கோம் ஸ்டாட்டிக் ரவுட். சரியா? அதே போல ரவுட்டர் 3ல தெரியாத நெட்வொர்க்லாம் என்னென்ன? ஐபி ரவுட் 1.255 எங்க போகணும்? ரவுட்டர் 2க்கு போகணும். 10.23.0.2 அடுத்தது ஐபி ரவுட் 2 கூட தெரியாது அதுக்கு. 10.23.0.2 அடுத்து 4 தெரியாது. ஐபி ரவுட் 34 அடுத்தது ஐபி ரவுட் 10.12 கூட தெரியாது அதுக்கு. ரவுட்டர் 1க்கு 2க்கு நடுவில் இருக்கிறது தெரியுமா? தெரியாது. 10.23.0.2 அவ்வளவுதான். என்ன ஸ்பெல்லிங். இப்போ ஸ்டார்டிங் போட ஸ்டார்டிங். இப்போ நீங்க எங்க இருந்தாலும் பிங் பண்ணா பிங் ஆகும். ரவுட்டர் 4ல போயிட்டு பிங் இங்க டிஃபால்ட் ரூட்டை வச்சு பிங் பண்ணிக்கும். பிங் 1.1.1.1 பிங் ஆகும். ரைட். பிங் 2.2.2.2 பிங். இந்த முதல் பாக்கெட் ஏன் லாஸ் ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் டைம் பிங் பண்ணும்போது ஆர்ப் ரெக்வெஸ்ட்லாம் போகும். செகண்ட் டைம் பிங் பண்ணீங்கன்னா நல்லா பிங் ஆகும். ஒரு பாக்கெட் கூட லாஸ் ஆகாது. பிங் 10.12.0.1 பிங் பண்ணீங்கனாலும் பிங் ஆகும். இப்படி நீங்க டிஃபால்ட் ரூட் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ரவுட்டிங் டேபிள் சின்னதா இருக்கும். ரவுட்டிங் டேபிள் சின்னதா இருந்தா ரவுட்டிங் வேகமா நடக்கும். நீங்க ஒவ்வொரு ரூட்டுக்கும் ரூட் எழுதுறது, ஒவ்வொரு டெஸ்டினேஷனுக்கும் ரூட் எழுதுறதுன்னா எழுதிக்கலாம். ஆனா அது உங்களுக்கு தேவையில்லாத வேலை. அது மட்டும் இல்ல, உங்களுடைய ரவுட்டிங் டேபிள் சைஸும் பெருசாகிட்டே போகும். சரி, வேற என்ன கொஸ்டின்? பிங் ஆகுதா? சரி.